சுதந்திர போராட்ட வீரர் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என அமித்ஷாவிடம் நேரில் வலியுறுத்தியதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சுதந்திர போராட்ட வீரர் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என அமித்ஷாவிடம் நேரில் வலியுறுத்தியதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அதிமுக எம்பிக்கள் நிர்வாகிகளுடன் இணைந்து முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என கடிதம் வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கிய செய்தி: சுதந்திர போராட்ட வீரர் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என அமித்ஷாவிடம் நேரில் வலியுறுத்தியதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சென்று சந்தித்திருந்தார். அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளுடனான அந்த சந்திப்பின் மூலமாக தமிழகத்திற்கான பல்வேறு கோரிக்கைகள் குறித்து கடிதம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. மத்திய அரசு தமிழகத்திற்கு தற்பொழுது செய்ய வேண்டிய உதவிகள் என்ன என்பதையெல்லாம் குறிப்பிட்டு தமிழகத்தினுடைய கோரிக்கை கடிதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாக இருவரும் நீண்ட நேரம் விவாதித்திருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றது 2026 அதற்கான வியூகம் என்ன, கூட்டு பரப்புரையில் ஈடுபடுவது, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் 2026 தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சமயத்திலே தொடர் பரப்புரையை தமிழகத்திலே மேற்கொள்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஆலோசித்த எதிர்க்கட்சித் தலைவர் மிக முக்கியமாக ஒரு தேசிய விடுதலைக்காக பாடுபட்ட தெய்வ திருமகனார் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு இந்திய திருநாட்டினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கிட வேண்டும் என அதிமுக சார்பில் கடிதம் வழங்கி வலியுறுத்தினேன் என்று குறிப்பிட்டு தன்னுடைய பதிவினை செய்திருக்கின்றார். அதன்படி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அவர் உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு நாட்டினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்பதற்கான கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். அது தொடர்பான பதிவினை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக தன்னுடைய தேர்தல் பரப்புரையிலேயே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்திலே பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் எனவும், தேச விடுதலைக்காக பாடுபட்ட பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும் எனவும், அதிமுக ஆட்சி அமைந்தால் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் தான் உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து பாரத ரத்னா விருது தொடர்பான தன்னுடைய கோரிக்கை கடிதத்தினை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கின்றார். அதன்படி பசுமன் முத்துராமலிங்க தேவர் தேச விடுதலைக்காக பாடுபட்டவர் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு அவருடைய காலகட்டத்தில் அவர் செய்த பல்வேறு சமூக நல பணிகளை எல்லாம் குறிப்பிட்டு அந்த கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி உள்துறை அமைச்சர் மத்திய அமைச்சர்களோடு ஆலோசித்து பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கான அந்த பாரத ரத்னா விருது வழங்குவது தொடர்பான முடிவுகளை எடுப்பார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. மேலும் தமிழகத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் அந்த மனுவில் குறிப்பிட்டு கடிதம் வழங்கியிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.